அன்பானவர்களே, ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. அன்பானவர்களே, சிலருக்கு இந்த சந்தேகம் எழலாம். எந்த சந்தேகம்? இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரம் திருப்பூர் மகாசித்தர் அருளால் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அது மூலம் மட்டும் 12 வால்யூம்கள், ஒவ்வொரு வால்யூம் 500 பக்கம். அப்புறம் அதற்கு பேருரையாக திருப்பூர் மகாசித்தரின் பேரருளாலேயே அவருடைய பிரதான செயலராகிய ஜெகத்குரு பிபிஆர்கே மூலமாக வரையப்பட்ட திருப்பேருரை 22 வால்யூம்கள். அதுக்கு மட்டும் 3 மொழிகளில். பிறகு இந்த சுருதி யுக்தி அனுபவ ஆதாரமாக இந்த சுருதிக்கு பேர் பவித்ர சுருதி, த ஹோலி சுருதி, த ஹோலி பைபிள், த ஹோலி குரான், த ஹோலி சுருதி. இந்துக்களுக்கு இதுவரைக்கும் அப்படி இல்லை. சரி, நீ ஹோலி சுருதி என்று சொல்வது நூற்றி 91 உபநிஷத்துக்களின் தொகுப்பு தானே என்று சொல்வீர். தொகுப்பு தானே? ஆம், இல்லை என்று சொல்லவில்லை. அப்படி இருக்கும்போது அது ஏற்கனவே அந்த தொகுப்பெல்லாம் பிரிண்ட் ஆகி வெளிவந்திருக்கிறது. எல்லா உபநிஷத்துக்களும் 191 உபநிஷத்துக்களும் சென்னையில் நீங்களே சோர்ஸ் புக்காக கொண்டுள்ள சென்னையில் டெல்லியில் உள்ள அது பேர் டகார்னு வரமாட்டேங்குது. அது போட்டாச்சே, அந்த புஸ்தகத்தான சோர்ஸ் புக் என்று காட்டுகிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இதுதான் இந்துக்களின் ஆதார சாஸ்திரமாக இருக்கும் பொழுது திருப்பூர் மகாசித்தர் கண்டுபிடித்தது என்று சொல்வது எப்படி பொருந்தும் என்று ஒரு நியாயமான கேள்வி எழலாம். உண்மைதான், திருப்பூர் மகாசித்தர் 200 உபநிஷத்துக்களின் தொகுப்பு தான் இந்துக்களின் ஆதார சாஸ்திரம் என்று முதனில் எடுத்து சொன்னவர் அவர்தான். அதை எனக்கு அவர் தன் மனதிற்குள்ளேயே வேதாந்தங்களெல்லாம் மனப்பாடமாக இருந்தன. அவர் இந்தியாவிலேயே 10 ஆயுர்வேத வைத்தியர்களில் பெரிய வைத்தியர்கிட்ட சமஸ்கிருதத்திலேயே பாடம் கேட்டு பெரிய வைத்தியராக நிர்ணயித்தவர் சமஸ்கிருதத்திலேயே. அப்போவே அவர் 4 வேதங்களையும் 18 புராணங்களையும் 6 தரிசனங்களையும் எல்லா உபநிஷத்துக்களையும் கரைத்து குடித்து தன் மனதில் இருத்தி இருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் 19 வயசில் திருப்பூர் வந்து தன் வாழ்நாள் முழுவதுமே இதற்கே டெடிகேட் பண்ணி வாழ்நாள் முழுவதுமே மௌன தவமாக இருந்து இப்போது உள்ள அரசினர் கலைக்கல்லூரிக்கு எதிர்த்து அப்படி இருக்கிற நிலத்தில் திருப்பூரில் சிக்கண்ணா அரசினர் கலைக்கல்விக்கு இப்போது போனாலும் போய் பார்க்கலாம். அந்த 1 ஏக்கர் வாங்கி அதில் ஒரு தம்பதியினரை வேலைக்கு வைத்து கொண்டு அந்த ஆடு மேய்த்து ஆட்டுப்பால் பாத்திரங்கள் இவரே தான் செல்ஃப் குக்கிங் பண்ணி கொள்வார். அந்த பாத்திரங்களை கருவி கொடுத்த வீடு முறைகளை கூட்டுவதற்காக அதுகளை வைத்திருந்தார். ஆட்டுப்பால் தான் சாப்பிட்ருந்தார். அப்போது அங்கே
தங்கியிருந்து தனிமையில் இருந்து மௌனமாகவே இருந்து ராமகிருஷ்ணர் போன்று சாதனை செய்தார். சாதனை செய்து திருப்பூர் மகாசித்தராக உருவெடுத்தார். நான் பிற்காலத்தில் தான் 1974 அப்போதுதான் போய் சேர்ந்து அவரை தரிசிக்கின்ற, அவரை சரணடைகின்ற பாக்கியம் அப்பொழுதுதான் எனக்கு கிடைத்தது. அப்படி மனதுக்குள்ளேயே இருந்து எனக்கு நிறைய கேள்விகள் சாமிகிட்ட கேட்பார். சாமி, இந்துக்களுக்கென்று ஆதார சாஸ்திரம் ஒன்று இல்லையே, அது எப்படி? முஸ்லீம்களுக்கு என்று ஒரு ஆதார சாஸ்திரம் திருக்குர்ஆன் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கிறது. அதனால தானே அவர்களுக்குள்ள ஒற்றுமை இருந்து 1945 பாகிஸ்தான் என்ற தனிநாடை பெற்றுவிட்டார்கள். அவருடைய ஒற்றுமையினால் இங்கு 85% முஸ்லீம்கள், 85% இந்து மதவாதிகளாக இருந்தும் கூட இது மதச்சார்பற்ற என்ற கேடுகட்ட நிலைக்கு தள்ளப்பட்டதே சாமி. இது என்ன நியாயம்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்று சாமியிடம் அப்போது கேட்டான் கரா. அப்போது கரா 1972 சிக்கண்ட அரசனர் கல்லூரியில் பிஎஸ்சி மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்து கல்லூரி, அதாவது கரா அப்பொழுது திருப்பூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் ஆப்ரேட்டராக வேலை செய்து கொண்டு பகலெல்லாம் காலேஜ், நைட்டெல்லாம் டியூட்டி என்று அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று அப்படி படித்து பட்டம் பெற்றார். கல்லூரியிலேயே முதல் மாணவனாக தேரப்பட்டார். பிஎஸ்சி மேத்ஸு மெயின் 7 பேப்பர், 6 பேப்பர், அப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இன்னும் 3 உள்ள ஒரு பிஎஸ்சி மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு பட்டம் வாங்கி பட்டதாரியான புதிது 72. 73, 74, 75 வாக்கில் தான் சுவாமி சந்திச்சது. அப்போது இவன் சமஸ்கிருதம், அப்போது அவனுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, வேறு எந்த மொழியும் தெரியாது. தமிழில் பெரிய கட்டிக்காரனாக இருந்தான். தமிழில் கவிதைகள் எல்லாம் எழுதி, தமிழில் உள்ள 10 பாட்டு 8 தொகை 14 கீழ்க்கணக்குகளை எல்லாம் படித்திருந்தான். புறநானூறு, அகநானூறு படித்திருந்து திருக்குறளை ஏறத்தாழ மனப்பாடம் செய்திருந்தார். அதனால் தமிழில் ஓரளவு நல்ல தேர்ச்சி பெற்றவனாக இருந்தான். திருப்பூர் அந்த மயில்சாமியுடைய தமிழாசருடைய பேரருளால் அந்த டயத்தில் தான் இவன் சுவாமிகளை சந்தித்து ஏராளமான கேள்விகளை கேட்டான். அப்படி கேட்கின்ற பொழுது தான் இந்த மாதிரியான கேள்வியை முன்வைத்தான். இல்லைப்பா, அதாவது சாமி அப்போது சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் பேசுவார். சனி ஞாயிறு என்ன நினைக்கிறேன், வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பேசுவார். மீதியெல்லாம் மௌனமாக இருப்பார். முன்காலத்தில் தை மாதம் அந்த மாதிரி பேசுவார், குரல் கெட்டுவிடும் என்கிறதுக்காக வேண்டி. அப்போது அந்த டயத்தில் சாமிகிட்ட இந்த கேள்வியை கேட்டோடனே சாமி, இல்லை, இந்துக்களுக்கென்று ஆதார சாஸ்திரம் இருக்கிறது. அது 200 உபநிஷத்துக்களின் தொகுப்பு. அந்த 200 உபநிஷத்துக்கள் இந்துக்கள் தொகுப்பு தான் இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரம் என்று
யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் உபநிஷத்தை தனித்தனியாகத்தான் பார்த்தார்களே ஒழிய தொகுத்து அது ஆதார சாஸ்திரமாக பார்க்கவில்லை, கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படி தொகுத்து பார்க்குற போது என்னென்னா, உபநிஷத்துக்கள் எல்லாம் ஒவ்வொரு சாப்டராக மாறுதே ஒழிய ஒரு தனி நூலாக இல்லை. ஒவ்வொன்றும் உபநிஷத்துக்கள் எல்லாம் 200 உபநிஷத்துக்களும் 200 சாப்டர்ஸு. கடைசி சாப்டர் தான் பகவத்கீதை. அது இந்த உபநிஷத்துக்களுடைய குவிண்டசன்ஸ் அப்படி இருந்தது. ஆக அந்த 200 உபநிஷத்துகளுடைய தொகுப்பு தான். அதை நாம் பவித்திர சுருதி என்று கொள்ளலாம். அதை த ஹோலி சுருதி என்று மாற்றிக்கொண்டான் என்று சொல்லலாம் என்று அதில் ஏராளமான உதாரணங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்து எம்பெருமான் எனக்கு போதித்து நான் அதில் எப்படி சாதனை செய்ய வேண்டும் என்பதை அந்த உபநிஷத்துக்களிலிருந்து ஏஏவிஎஸ்எஸ் மந்திரங்களை எடுத்து அதுக்கு எனக்கு விளக்கம் கூறி ஒரு தொகுத்து ஒரு தினமும் ரெப்பிட்டேஷன் பண்ணுறதுக்காக எனக்கு தொகுத்து கொடுத்தார். அதே பின்னாடி அதை புஸ்தகமாகவே போட்டு அதுக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேருரை கொடுக்கப்பட்டு மக்களுக்காக அது ரெடியாக இருக்குது. ஆக அப்படி போதிக்கின்ற பொழுது சாமி தொகுப்பு என்றால் உபநிஷத்துக்குடைய தொகுப்பு தான் இருக்குதாச்சே, அதை ஏன் இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரமாக கொள்ள முடியவில்லை என்றால் அதுக்கு காரணம் ஒவ்வொரு உபநிஷத்தையும் தனித்தனியாக பார்த்தார்கள், வேறு வேறாக. இவைகள் எல்லாம் தொகுத்து உள்ளது தான் இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரம். அது எப்படி போதிக்கிறது என்றால் வேதங்கள் எல்லாமே கர்மகாண்டம். வேதம் முழுவதும் எல்லாமே கர்மகாண்டம். அப்போ அந்த கர்மகாண்டம் எல்கேஜி யூகேஜி லெவல் ஆன்மீகம் ஒன்றென்று எடுத்துக்கொண்டால் அந்த ஆன்மீகத்தில் எல்கேஜி யூகேஜி நிலை தான் எது? இந்த எல்கேஜி யூகேஜி இதுதான் இந்த வேதங்கள் எல்லாம். பிறகு பிறகு எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவல் துவைத நிலை. ஹைஸ்கூல் விசிட்டாத்வைத நிலை. காலேஜ் அத்வைத நிலை. அதுக்கு மேலே பிஹெச்டி லெவல் ஏஏவிஎஸ் தாண்டியான அஜாத தத்துவ நிலை என்று படித்தரங்கள். ஆக யாரும் அதை கண்டுபிடிக்கவில்லை. அதனால்தான் அதனுடைய மக்கள் வாழ்க்கை முழுவதுமே இந்த 200 உபநிஷத்துக்கள் அடங்கி இருக்கிறது, 200 சாப்டர்கள் அடங்கி இருக்கிறது. அதில் கர்மகாண்டத்தை போதிக்கிறதுக்கு தான் 4 வேதங்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்புறம் அந்த மந்திரத்தையும் சொன்னார் திருக்குறளில், யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரபதந்தி விவச்சதக வேதவாத ரதாக பார்த்த நான் அந்நியத் இதிவாதினக காமாத்மானக சொர்க்கபராக ஜன்ம கர்ம பலப்பிரதாம் கிரியாவிசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயாபகிருத சேதசாம் சமாதோ நா விதீயதே. அப்படிங்கிற இந்த மந்திரங்களை நீங்களே எடுத்து பாருங்கள் கீதையில். ஆக வேதங்களெல்லாம் திரைகுண்ய விஷயாவேதாக. அதனால் வேதங்களெல்லாம் திரைகுண்ய விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா. முக்குணங்களால் அடங்கியதுங்கிறது வேதங்கள். ஆக அந்த வேதங்களெல்லாம் முக்குணங்களுக்குள்ளேயே தான் இருக்கின்றன. முக்குணங்களுக்கு தாண்டுற பொழுது தான் அத்வைதம் வருகிறது. இப்படி கீதையிலேயே வேதத்தினுடைய கர்மகாண்டம் என்றும் அதே
இந்த கர்மகாண்டி பிராமணர்கள் எப்படி போற்றுகிறார்கள், இதை விட்டால் வேறு வழி இல்லை என்று காட்டி, அப்படியே காட்டி என்ன பண்ணியிருக்கார்கள், கர்மகாண்டத்தினுடைய இதுவாகிய மனுஸ்மிருதியை இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரமாக காட்டி, அது மனுஸ்மிருதி பாப்பான்தான் உலகத்தில் டாப்பு, அது வர்ணாச்சிர தர்மத்தில் பாப்பான்தான் டாப்பு, சூத்திரன் இந்த வந்து மனுஸ்மிருதியோ அல்லது வேதங்களையோ தொடக்கூடாது, தொட்டால் கையை வெட்டு, காதில் கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று, அரக்க காய்ச்சி ஊற்று, சுடு எண்ணெயை கொதிக்க வைத்து காய்ச்சி ஊற்று என்று கொட்டுமையான தண்டனைகளை விதித்து மக்களை அந்த கல்வியிலிருந்து பிரித்து விட்டார்கள். ஆக அவர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று இந்த சுயநல கர்மகாண்ட பார்ப்பாளர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் இருந்தார்கள். அந்த பண்டைய கால தமிழர்களும் இவர்களைத்தான் இருந்தார்கள். கர்மகாண்டத்தில் உழன்றவர்கள் தானே அல்லாமல் பண்டைய கால சங்ககால தமிழர்கள் ஞானத்தை உணரவில்லை. அவர்களெல்லாம் புலாலுங்கிற புணந்தின்று தண்ணிங்கிற விஷம் குடித்தவர்கள் தான். பின்னால் தான் வள்ளுவர் இது சங்கம் மருவிய காலத்தில் வள்ளுவர் தோன்றித்தான் ஞான இதையை வள்ளுவத்தை இயற்றினார். அதுக்கு பிறகு ஒரே ஒரு நூல், அதுவும் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய இதுகளை தழுவி தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தை அதுதான் தமிழில் உள்ள ஒரே ஏஏவிஎஸ்எஸ் நூல். ஆக இப்படி தொகுப்பாக இருந்தாலும் ஆதார சாஸ்திரமாக கொள்ளவில்லை. அதுதான் வாழ்க்கை எல்லா படிநிலைகளிலும் வழிகாட்டி செல்கிறது. அதாவது கர்மகாண்டத்தில், அதாவது காட்டு மிராண்டியாக இருக்கிறவனை வேதங்களை செய்ய வச்சு பச்சை கறிகளை அடித்து தின்னுக்கிட்டு இருந்த காட்டு மிராண்டியை இதுதான் தெய்வம், தெய்வத்துக்கு வேள்வி முதல்களில் சேர்ந்து அக்னி வாயு இதுதான் கடவுள், இதுகளுக்கு அர்ப்பணித்து சென்று என்று படிப்படியாக தூக்கிட்டு வர்றதுக்கு தான் இந்த பகவான் இப்படி தொகுத்து கொடுத்துருக்கார். வேதங்கள், வேதத்தினுடைய அந்தமாக இருக்கக்கூடிய வேதங்கள் நிறைய பிரான்ச் இருக்குது, சாகைகள். ஒவ்வொரு சாகையினுடைய எண்டில் வர்றது தான் ஒரு சாப்டர் 2 சாப்டர் தான் உபநிஷத்துங்கிறது. அதனால் வேதம் ஆதி காலத்தில் ஒன்று தான் இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு சாகைக்கும் கீழே ஒரு உபநிஷத்து என்று வேதாந்தமாக மாறிச்சு. சரியா? அந்த வேதாந்தம்தான் தியரட்டிக்கல் வேதாந்தமாகவும் அத்வைதமாகவும் ப்ராக்டிக்கல் வேதாந்தமாகவும் பிரணமிச்சது. ப்ராக்டிக்கல் வேதாந்தம், அப்ளைடு அத்வைத வேதாந்த சூப்பர் சயின்ஸு மகாசந்திர காலத்தில் இருந்து தான் வந்தது. அதுக்கு முதல் மாணவன், அந்த பேர் பெற்ற முதல் மாணவன் ஜகத்குரு பிபிஆர்கே தான். சரி, அப்போது இப்படி இருந்ததில் வாழ்க்கை முழுவதுமே, அதாவது ஆன்மீக கல்வியை அடிப்படையில் இருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் என்னென்ன உபநிஷத்துக்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் போதிக்கிற உபநிஷத்துக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு உபநிஷத்துலேயே எல்லாம் 4-5 படித்தரங்களையும் காட்டக்கூடியதும் இருக்கிறது. அப்படி உபநிஷத்துக்களுடைய தொகுப்பு என்று அதில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவல், ஹை ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல், பிஹெச்டி லெவல் என்று இங்கே முதல்ல இருக்கிறத கர்மகாண்ட நகல், எல்கேஜி யூகேஜி, இப்படி 5 நிலைகளாக கல்வி படித்தரங்களாக எடுத்து காட்டினவர் திருப்பூர் மகாசித்தர் ஒருத்தர் தான். புரியுதா? ஆக இது முழுவதையும் தொகுத்து இப்போ இது அவருடைய பேரர்களாலேயே ஜகத்குரு பிபிஆருக்கு என்ன செய்தார் என்றால், இந்த இதுகளை எல்லாமே 86,250, சுமார் 86,250 ஒரு வரி மந்திர சூத்திரங்களாக மாற்றி அதற்கு
பேருரை கொடுத்துருக்கிறார். நான் 3 மொழியில், சமஸ்கிருதம் அதுலேயே இருக்கிறது. சமஸ்கிருதத்தில் உதாரணங்களாக எடுத்து சமஸ்கிருதம், தமிழ், ஆங்கிலம் என்று 3 மொழியில் கொடுத்துருக்கார். அப்புறம் இந்த சுருதின்னு சொல்கிற சுருதி, யுக்தி, அனுபவம் தான் இது ஒரு செட்டு. ஆக ஒன்றை நிர்ணயிக்க வேண்டுமென்றால் லாஜிக் என்னவென்றால் ஏஏவிஎஸ் லாஜிக் என்றால் சுருதி, யுக்தி, அனுபவம் 3ம் இருக்க வேண்டும். ஆக அதனுடைய அடிப்படையில் எழுந்துதான் மறுபடியும் ஒரு 32 வால்யூம், மொத்தம் 54 வால்யூம்கள் இந்த ஏஏவிஎஸ் இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரமாக இருக்கிறது. ஆதார சாஸ்திரம் மட்டும் 22 வால்யங்கள், ஆதார சாஸ்திரம் மட்டும் 22 வால்யங்கள், மூலம் மட்டும் 12 வால்யங்கள், 34 வால்யங்கள். அப்புறம் அதனுடைய ஆதார சாஸ்திரத்தை சுருதி, யுக்தி, அனுபவம் ஆதாரமாக ஒரு 20 வால்யங்கள். இப்போது அது இன்னும் 10 வால்யங்களோடு கொண்டு போகலாம். ஆக அவ்வளவு இருக்கிறது. ஆக அதுதான் இவைகளை எல்லாத்தையுமே சுருக்கி கம்ப்ளீட்டாக 54 வால்யங்களையும் எல்லாத்தையுமே சுருக்கி இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரம் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. அது என்ன அப்படின்னு விளக்கி ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் சுமார் 800 பக்கங்கள் 81 MBயில் சிடியாக மாற்றி அதையே நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு அனுப்பினேன். அதில் ஏராளமான தடைகள் அவர் கைக்கு அது போய் சேரவே இல்லை. இதுவும் பகவானுடைய அருள். இன்னும் அதற்கு அது ப்ராக்டிக்கலாக வர்றதுக்கு நேரம் இல்லை. பகவான் இன்னும் திருவுள்ளம் கொள்ளவில்லை. அதுதான். அதனால் தொகுப்பு முன்னால் இருக்கிறத தானே கண்டுபிடிக்க முடியும். இல்லாத எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? நியூட்டன் ஆப்பிள் படுத்துக்கிட்டே பார்த்தாரு, அது மேலே போகாமல் எதுக்கு கீழே விழுகுதுன்னு ஆராய்ஞ்சார். அது கண்டுபிடிச்சார். புவியீர்ப்பு விசை எப்போதும் இருக்கிறது, அதை கண்டுபிடிச்சார். எலக்ட்ரிசிட்டி எப்போதும் இருக்கிறது, அது கண்டுபிடிச்சார். மேக்னெட்டிக்கில் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்குங்கிறது இருக்கிறது, அது கண்டுபிடிக்கிறதா. எல்லாமே பகவானுடைய படைப்புக்குள்ளே அனைத்தும் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறதும் பகவானுடைய பேரருளால் தான். அதையே அணுகுண்டு E=mc² இருக்கிறது. அதை கண்டுபிடிச்சவர் ஐன்ஸ்டீன். ஆக இப்படி கண்டுபிடிக்கிறது தான், இருக்கிறது தான் கண்டுபிடிக்கிறது. ஆக யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிற சத்திய உலகம் அது இருக்கிறது. அதை கணியன் பூங்கன்னார் சுருதியினுடைய ஆதாரத்தில் கண்டுபிடிச்சார். சரியா? அப்போ சுருதி அதை ஏற்கனவே கண்டுபிடிச்சி வசுதாயேவ குடும்பகம் வர்ணாச்சர தர்ம யுதாக பிரமூடாக வர்ணாச்சர தர்மங்களை கேவலமாக கண்டிக்குது. ஆக எல்கேஜி யூகேஜி லெவல் தாண்டி போகிறவ உருவ வடிவாளெல்லாம் பண்ணக்கூடாது. நீ எப்படி எல்கேஜி யூகேஜி தாண்டி எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போகிறவன் அந்த பசங்க தான் போகணும். நீ போய் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையே இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? மண்டை கெட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். அதனால் எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவல்லையே தங்கிவிட்டது இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆன்மீக சாதகர்கள் எல்லாம். எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவல், அதுக்கு மேலே போகல. அதுக்கு மேலே போகிறதுக்கு ஆதார சாஸ்திரம் இல்லை. அது இப்பொழுது தான் கண்டுபிடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? 23 நிமிஷம் ஆச்சு. அரை மணி நேரத்துக்குள்ள முடித்தா தான் நல்லா இருக்குன்னு பேசுகிறேன். இது எல்லாமே பகவான் ஒரே ஆளுகிட்ட கொடுத்ததுனால இவனே தான் வருது. கையில் பிடிச்சிக்கிட்டே தான் இந்த வீடியோ போட்டு அப்லோடு பண்ணிகிட்ருக்கு. இதுவும் பகவான் செயல் தான். ஆக இது வர்ற பொழுது போன வீடியோவில் KWWD ஒரு டேஷ் போட்டு நம்பர் போட்டிங்கன்னா யூடியூப்புடைய சர்ச் பாக்ஸில் ஜஸ்ட்டு KWWD -228 அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். அல்லது கரா ஓம் கரா ஓம் கரா ஒரு ஸ்பேஸ் விட்டு ஓம் கரா ஓம், ஓ கேபிட்டல் லெட்டர், ஓம் கரா அப்புறம் ஓ கேபிட்டல் லெட்டர் ஓம், இன்னும் கரா ஓம் கரா ஓம் என்று அடித்து ஆப்ளிக் போட்டு KWWD நம்பர் போட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் சர்ச் பாக்ஸிலேருந்து அப்படியே பார்த்துக்கலாம். சரியா? இதையே யார் பாப்பா?
இதை பார்க்கறது இந்த 54 வால்யூங்களை 4 மொழியில் இருக்கிறது. 4 மொழி விற்பனாகி 4 வேதங்களையும் 18 புராணங்களையும் 6 தரிசனங்களையும் கரைச்சி குடித்தவன் தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும், அதுவும் குரு மூலமாக. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது அந்த ஆதார சாஸ்திரங்கள். 54 வால்யூம் எல்லோரும் ஒரு பிஹெச்டி லெவலில் இருக்கிறவனே அரை பக்கம் கூட புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் ஜகத்குரு பிபிஆருக்கு அதை விளக்கினார் என்றால் ஒரு 10 வயசு குழந்தைங்கூட புரிந்து கொள்ளும். ஆம், ஐன்ஸ்டீன் இதையே தான் சொல்லுவார். உன்னுடைய தத்துவத்தை ஒரு 10 வயசு குழந்தைக்கு நீ விளக்கினால் அது புரிந்து கொள்ளவில்லை என்றால் உனக்கே அந்த தத்துவம் ப்ராக்டிக்கலாக புரியவில்லை என்று அர்த்தம்னு அற்புதமாக சொல்லுவார் ஐன்ஸ்டீன். அப்படித்தான் கராவுடைய ஐன்ஸ்டீனுடைய இந்த மொழியை பார்த்துட்டு தான் கராவை சிந்தனை. ஏன்னா எவனுமே நம்ப மாட்டேங்கிறான், எதுவுமே போட்டால் நம்பலைங்க. ஏறத்தாழ 300 வீடியோ 6 சேனல் போட்டிருக்கு பாருங்கள். 10, 20 வியூ ஒன்று. ஏன்னா இது போட்டோடனே அருவியாக இருக்கும், புரியாது. அதனால் இந்த அப்படியே தள்ளிட்டு போயிடுவான், இருக்காது, புரியாது. அதனால் இதுக்கு வியூவர்ஸே இருக்காது. ஆனால் அது விளக்கி வந்துட்டால் மோடிக்கு புரியும். அப்போ மோடி இதை சொன்னார்னா இதில் கோடிக்கணக்கில் வியூவர்ஸ் வந்துடும், இந்த உலகம் முழுவதும் சத்திய உலகமாக மாறிடும் இல்லையா? அதனால தான் இந்த உலகத்தில் இதுக்கு தகுதியானவங்க யார் அப்படின்னா, இந்த ஹோலி சுருதியை தொடர்றதுக்கும் கூட தகுதியானவங்கன்னா, புலாலுங்கிற புணம் திங்கக்கூடாது, தண்ணிங்கிற விஷம் குடிக்கக்கூடாது, புகை, அபினி, கஞ்சா முதலிய போதைப் பொருட்களை முதலிய விஷயங்களை குடிக்கக்கூடாது, செய்யக்கூடாது. அப்புறம் வயலன்ஸ், மனோ காயங்களால் யாரையும் காயப்படுத்தக்கூடாது. இப்படி இருக்கிறவன் தான் இதையை தொடவே கூடும். அவனுக்கு தான் பயன்படும். அதனால தான் தொட வேண்டாம், அது வேண்டான்னு சொல்கிறோம். அப்படி உள்ள ஒரே ஆள் உலக தலைவர்களில் மகாத்மானே சொல்லலாம், மோடி ஐயா அவர்கள் தான். புரியுதா? அவர் அரசியலில் நிறைய விமர்சனங்கள்லாம் அதுக்கெல்லாம் வரவே இல்லை. அவர் தனி மனிதனாக எடுத்துக்கொள்ளுங்கள். தனி மனிதனாக எடுத்தால் இந்த இந்த நம்மளுடைய ஹோலி சுருதியை புரிந்து கொண்டு அதையே அப்ளிகேஷன் செய்து ஏஐவிஎஸ்எஸ் போகு ஓல்டு நிர்ணயிக்கின்ற பேராற்றல் ப்ராக்டிக்கலாக அவர் கையில் இருக்கிறது. இல்லை என்றால் மக்கள்கிட்ட அவேர்னஸு கொண்டு போகணும். மக்கள்கிட்ட அவேர்னஸுக்கு தான் ஏறத்தாழ 9 ஆண்டுகள் முயற்சி பண்ணியும் முடியல. நம்ப மாட்டேங்கிறான் ஏமாச்சு போனார். கடைசியில் இவர் அண்ணாமலை ஐபிஎஸ் நான் சின்சியரான என்று அவர் இல்லத்துக்கே போனோம். அங்கே போனாலும் அவர் புலால் திங்கிறவர்னு கேள்விப்பட்டு அவர் இதை தொட்டு இது பண்ணுறதுக்கு தகுதி இல்லைன்னு அந்த முயற்சியை விட்டாச்சு. அப்புறம் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்து பிரதம மந்திரியை சந்திக்கிறதுக்கும் முடியல, அவர் இங்கே கூட்டிகிட்டு வரக்கும் ஒன்றும் முடியாமல் இருக்குது இப்போதைக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இருந்ததுன்னா இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். சரின்னு அப்போது பொதுமக்களுக்குடைய அவேர்னஸ் கொண்டு வந்துட்டோம்னா மோடி தேடி வந்துடுவார். அல்லது தானாகவே மோடிங்கிற இது எல்லாமே போகுவோல்டு உருவாகிடும். அது எப்படின்னு பல காலம் ஆராய்ஞ்சு அதையும் அந்த லாஜிக் கண்டுபிடிச்சிட்டான். புரியுதா? அந்த லாஜிக்கு ஏஏவிஎஸ்எஸ் நியாயமா அப்படிங்கிற லாஜிக். அது என்னங்கிறத இன்னொரு வீடியோவில் போடலாம். ஆக அந்த லாஜிக் மூலமாக எல்லா மக்களையுமே அவேர்னஸ், விழிப்புணர்வு ஏற்படுத்திடலாம். இப்போது இருக்கிற அரசியலில், இந்த ஊழல் பிடிச்ச அரசியலில் என்னென்ன குற்றங்கள், எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துகிறாங்க என்னங்கிறதெல்லாம் விளக்கி, ஆக இந்த அரசியலமைப்பினுடைய மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வந்துட்டோம்னா மக்கள் சக்தி தான் மகன் சக்தி. அதை தடுக்க யாராலும் முடியாது. அவர்கள் எல்லாமே சேர்ந்து கராவோடு சேர்ந்து, கராவு இல்லாமல் இருந்தாலும் சரி, இதைய சத்தியலோகமாக மாற்றி விடுவார். அதுதான் லிட்ரேச்சருக்கு 54 வால்யூங்கள். அதெல்லாமல் ஆடியோ, வீடியோன்னு கேசட்டுகளும் பென்ட்ரைவுகளும் நிறைய இருக்குது.
நம்ம கம்ப்யூட்டரில் 2 கம்ப்யூட்டரில் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது. நம்ம கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ஃபைலையும் ஓப்பன் பண்ணி எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பார்க்குறக்கு ஏறத்தாழ 1 மாதம் ஆகும். பாருங்கள். ஆக அவ்வளவு இருக்குது. இத்தனையும் இலவசமாக அந்த சூத்திரத்துக்கு அந்த டெமோக்ராட்டிக் ட்வின் ஃபார்முலா இதுக்கு மொத்தம் எல்லாத்துக்குமே நம்ம ஒர்க்குக்கு எல்லாமே பேட்டன்ட் வாங்கிட்டு இது இலவசமாக மோடி கையில் கொடுத்து யுட்ரேஜ் கையில் கொடுத்து இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் இந்த உடம்பு. என்னுடைய தாயார் தான் இந்த உடம்பு கொடுத்து. அதனால் எங்கள் அம்மாவுக்கு இந்த இதையை கம்ப்ளீட்டாக என்னுடைய ஒர்க்ஸ் எல்லாம் அம்மாவுக்கு அர்ப்பணம். தாய்க்கு குரு கடவுளோட ஒன்று, சத்குரு கடவுளோட ஒன்று. அவர் தான், அவருடைய பேரர்கள் இந்த இதுக்கு கொண்டு வர முடியாது. அம்மா இந்த இது எல்லாமே அம்மாவுக்கு அர்ப்பணம். இது எங்கள் அம்மா அந்த உடம்பை பெற்று கொடுத்து வளர்த்தி வேலைக்கு பிஎஸ்என்எல் வேலைக்கு போக வரைக்கும் தான். பிறகு இத்தனை இந்த உடம்பு வளர்ந்துனது எல்லாமே வளர்ப்பு தாய்ங்கிறது பிஎஸ்என்எல் தான். அதனால் இந்த பிஎஸ்என்எலுக்கு இதையை அர்ப்பணிக்கிறேன். இத்தனையும் பிஎஸ்என்எல் சொத்தாக தமிழனாக இருக்கிறனால தமிழ்நாட்டு முதல் மந்திரி கையில் கொடுத்து, தமிழ்நாட்டு முதல் மந்திரி மோடி கையில் கொடுத்து, இந்தியாவுக்கு தலைவனாக இருக்கிறனால இந்தியாவுக்கு சொந்தமாக அதையே உலகத்துக்கு இதாக இருக்கிறனால குட்ரேஜ் ஆக ஐநா செக்ரட்டரி கையில் கொடுக்கணுங்கிறத இவருடைய எண்ணமாக இருக்குது. பகவானுடைய எண்ணம் எதுவோ தெரியாது. கடவுளுடைய எண்ணத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி இதை பதிவு பண்ணியிருக்கேன். ஆக இப்படி இதையே 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பாரதியார் சொல்லிட்டார். எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகுக்கு அளிக்கும். ஆம், இந்தியா உலகுக்கு அளிக்கும். ஆம் ஆம், இந்தியா உலகுக்கு அளிக்கும்னு முழங்கியிருக்கார். இதையே 2018 மகாத்மா மோடி ஐயா அவர்கள் இதை முழங்கியிருக்கார் இப்படியே தமிழில் சொல்லி. அந்த வீடியோவை கிளிப்பை எடுத்து வச்சுருக்கேன். ஆக இது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நண்பர்களே. போகுவோடு சத்திய உலகம் தோன்றுவது நிச்சயம். ஏன்னா போதுமான லிட்ரேச்சர் எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. அப்போ அழிவு என்கிறது மக்கள் உணர்ந்தாலே அந்த நானுங்கிறது அழிஞ்சு போயிடும். அதனால் மக்கள் விழிப்புணர்வு விட்டுட்டாங்கன்னா அஞ்ஞானத்தினால தான் புலால் உணவுன்னு நினச்சிட்டு கொண்டுகிட்ருக்குறாங்க. அந்த அஞ்ஞானம் நீங்கன்னா அதை உண்ண மாட்டார்கள். அப்புறம் வயலன்ஸு தான் வழின்னு நினச்சிட்ருக்குறாங்க. அதுவும் அஞ்ஞானத்தினால தான். நாடுங்கிற எல்லையும் அஞ்ஞானத்தினால தான். இந்த அஞ்ஞானம் நீங்கன்னா எல்லாம் போயிடும். அவங்க பாவங்களும் போயிடும். யாரும் சாக மாட்டார்கள். புது பிறப்பு எடுத்து வந்துடுவார். அதனால் பரித்ராணாய விநாசாயத்தை துஷ்கிருதம்னா துஷ்கிருதம் செஞ்சது எது? அதுதான் சாகும். அந்த அகங்காரம் தான் போகும். எது? போகுவோடு உருவாகிற பொழுது. அதுக்கு முன்னால் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த இதுகளை எல்லாமே சுனாமி, வெள்ளம் என்ன வருஷம் இன்க்ரீஸாக தாக்கிட்டு போகுது. இது எல்லாமே இந்த மகா சித்தர்கிட்ட வந்து இந்த போகுவோடு உருவாக்கணுங்கிறத உணர்த்துறதுக்கு தான் கரா என்கிறார். அதனால் அன்பர்களே, இந்த சந்தேகம் உங்களுக்கு இப்பொழுது நீங்கி இருக்கும். ஆக இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரம் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. அது மூலம் மட்டுமே 12 வால்யூம் எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. அதையே 81,250 மந்திர 56,250 மந்திர சோத்தனங்களாக ஜெகத்குரு பிபிஆர்கே மாற்றி வச்சிருக்கிறார். ஜெகத்குருவனுடைய மாற்றி வச்சிருக்காருன்னா மகா சித்தர் தான் உள்ளிருந்து செய்கிறார் வழியே கராங்கிற இண்டிவிஜுவலிட்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் தானே செய்யணும். அப்போது அப்படி ஆயிடுச்சா. அப்புறம் அதை சார்ந்து அதுக்கு உரையை மட்டும் 22 வால்யூம், அது 3 மொழியில். அப்புறம் மீதி 22 12 22 34 அப்புறம் 20 வால்யூம் 4 மொழியில் இருக்கும். இது எல்லாமே கம்ப்யூட்டர் இருக்குது. யார் வந்த வேணாலும் பார்த்து இது பண்ணிக்கலாம்.
இத்தோடு இதையே நிறைவு செய்து கொள்கிறோம். ஓம் தத் சத். சாட்சியகம் சாந்திகி சாந்திகி. திருப்பூர் மகாசித்தருடைய பாதார விந்தங்களுக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.